கவனமா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஆட்டுக்கு 1350 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். ம். ஆனா முறையா பராமரிக்கணும். மாசத்துக்கு கண்டிப்பா 5 கிலோ, ஒரு சில குட்டி 6 கிலோ கூட ஏறும். அதாவது உங்களுக்கு அந்த காலத்திலே சொல்லுவாங்க, படிச்சு பாலா போறதோட ஆடு மேய்ச்சி ஆளா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை ஆடு வளர்ப்புல வந்து நஷ்டம் வராது, பராமரிக்கணும். ஒரு ஆட்டுக்கு 2750 ரூபா 3 மாசத்துக்கு செலவு சொல்றேன். சரி. அதிகமா தான் சொல்றேன். ம். பாத்தீங்கன்னா அதுலயே 4000 ரூபா மிச்சம். சார் வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட பேரு, நம்ம பண்ணையோட பேரு, நம்ம பண்ணை அமைந்திருக்கிற முகவரி இதெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா என் பேர் சந்திரசேகரன். நம்ம பண்ணை வந்து செந்தில் முருகன் ஆட்டு பண்ணை, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகில் அமைந்து உள்ளது. நம்ம பண்ணை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பண்ணையில குட்டிகள் பார்த்தேன். ஆமாம் சார். இதுல என்னென்ன வகையான குட்டிகள் கிடக்கு, எவ்வளவு குட்டிகள் கிடக்கு அதை சொல்ல முடியுமா சார்? பண்ணையில பாத்தீங்கன்னா இப்போ அடிக்கரிசை கிடக்கு, மேச்சேரி கிடக்கு, வெளிச்சி கிடக்கு, சிகப்பு கலர்ல இருக்க செங்காரின்னு வாங்குவாங்க, அது கிடக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 300 குட்டி இப்போதைக்கு இருக்கு. வெள்ளாடு கொஞ்சம் இருக்கு. இந்த குட்டி பாத்தீங்கன்னா இது வந்து எண்ணிக்கைன்னு இப்பயும் பார்க்க முடியாது. இப்ப சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஆடு வரும், சாயங்காலம் ஒரு 100 குட்டி வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு 100 குட்டி வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அங்கிட்டு வரும், அங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். 300 ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கும். குட்டி பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டு போய்கிட்டே இருக்கும். எந்த நேரமும் எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500 600 எண்ணிக்கையில இருந்துகிட்டே இருக்கும். இப்போதைக்கு விற்பனை ஆயிட்டு ஒரு 300 இருக்கு. இப்ப இன்னைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 200 வருது. திரும்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி மக்கானாலும் வரும். எக்ஸ்போர்ட் ஏர்போர்ட் மாதிரி வந்துகிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். கரெக்டான எண்ணிக்கை வந்து சொல்ல முடியாது, இவ்வளவுதான் இருக்குங்கிறத வந்து சொல்ல முடியாது. இப்போக்கி இருக்கிறது ஒரு 300 தான் இருக்கு. சரிங்க சார். இப்ப 300 இருக்கிறதுல என்னென்ன மாச குட்டி கிடக்கு, எப்படி எப்படி விற்பனைக்கு கிடக்கு சார்? இப்போ 300 இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாசத்துல இருந்து 5 மாசத்து குட்டி வரலையும் இருக்கு. ஒவ்வொரு குட்டியும் பாத்தீங்கன்னா அப்படியே பேஜா நீங்க எடை போட்டு பாத்தீங்கன்னாலே 5 கிலோவுல இருக்கு, 18 கிலோவுல இருக்கு, 20 கிலோவுலயும் இருக்கு. பாத்தீங்கன்னா அப்படியே பேஜா பிரிச்சு போட்டிருப்போம். சரி. உங்களுக்கு தேவைப்படுற குட்டி, அவங்களுக்கு விருப்பப்படுற குட்டி அப்படியே பிரிச்சு கொடுத்துருவோம். சரிங்க சார். இப்போ ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து தனித்தனியா குட்டியை பிரிச்சு போட்டிருக்கீங்க. ஆமா. அது எப்படி, என்ன கணக்குல, எல்லாம் தனித்தனி கணக்கா எப்படி? இல்ல எல்லாம் பேஜ்ல வந்து தனித்தனியா தான் பிரிச்சு போடுவோம். பாத்தீங்கன்னா சைஸ் வாரியா பிரிச்சிருவோம். சின்ன குட்டியை போட்டோம்னு வச்சுங்க, பெருங்குட்டி அதுல ஒரு 4 குட்டி கிடைச்சுன்னா அந்த சின்ன குட்டியை இற திங்க கூடாது. அப்ப அந்த சின்ன குட்டி எலும்பாது. அதனால அந்த சின்ன குட்டியெல்லாம் ஒரு பேஜா போட்டுருவோம். அதுக்கு அடுத்த சைஸ் ஒரு பேஜ், அதே மாதிரி பேஜா பிரிச்சிருவோம். அப்பதான் வந்து அது ஈவனா தீனி திங்க, குட்டி எல்லாம் ஒரே சைஸா இருக்கும். எல்லாத்தையும் ஒன்னா போட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பெருங்குட்டி எல்லாம் அந்த சின்ன குட்டியை பூரா எல்லாம் திங்க விடாது. சின்ன குட்டியாவே தான் இருக்கும். அதுக்காக தான் மெயினா அதை பிரிச்சு போற பார்ட்ஸ் பிரிக்கிறதே தான் மெயின். 300 குட்டி கிடக்கு அப்படின்னீங்க. விற்பனைக்கு தயாரான நிலையில எவ்வளவு குட்டிகள் கிடக்கு? விற்பனைக்கு தயாரான கிட்டத்தட்ட ஒரு 200 250 குட்டி வரலையும் இருக்கு. எங்கள்கிட்ட குட்டி நீங்க வாங்கிட்டு போறது பாத்தீங்கன்னா, குட்டியை வாங்கிட்டு வந்து அதை வந்து தீனி திங்குதா இற திங்குதான்னு பார்த்துட்டு அதை தனியா போட்டு அதுக்கு தேவையான மெடிசன் எல்லாம் கொடுத்து அந்த குட்டியை நல்ல முறையில தொட்டியில தீனி திங்கிற அளவுக்கு தயார் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை வந்து விற்பனைக்கே நாங்கள் கொண்டு போவோம். நீங்க போய் தொட்டியில போட்டு எனக்கு தீனி திங்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை. எல்லாத்தையுமே இங்கேயே தயார் பண்ணிடுவோம். மெடிசன் கொண்டும் போட்டுறோம். நீங்க எந்த மெடிசன் போட வேண்டியது இல்லை, கொண்டுட்டு போய் வளர்க்க வேண்டியதுதான் உங்களுக்கு. நீங்க கொண்டு போய் தொட்டியில தீனி போட்டீங்கன்னா தன்னாலே தீனி திங்க. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னாலே தீனி திங்கிற அளவுக்கு இப்பயே பழக்கிடும். இந்த பழக்கி இந்த தீனி தின்ன பிறகுதான் இந்த விற்பனைக்கே அனுப்புவோம். வாங்கிட்டு வந்து உடனே கொடுக்க மாட்டோம். வாங்கிட்டு வந்து அதை தனியா போட்டு மெடிசன் எல்லாம் கொடுத்து பிபிஆர் எல்லாம் போட்டு உங்ககிட்ட வாங்கிட்டு போனா அங்க போய் மெடிசன் எதுவுமே போட தேவையில்லை. எல்லாமே ப்ராப்பரா நாங்க பண்ணிடுறோங்க. நீங்க அங்க வாங்கிட்டு போனா வளர்க்குற வேலை மட்டும்தான். தீனி போட்டீங்கன்னாலும் அதே மாதிரி தீனி திங்கிறதுக்கு நீங்க பழக்க வேண்டியதில்லை. எல்லாமே தீனி தின்னி பழந்த பிறகுதான் அது பழக்கப்பட்டாதான் நாங்க விற்பனைக்கு வருவோம். பழக்கப்படலைன்னா அதை விற்பனைக்கு கொடுக்க மாட்டோம், தனியா போட்டுருவோம். அது இப்போ பழக்கம் இல்லைன்னா அந்த குட்டி பாருங்க தனியா கிடக்கும். அதை திரும்ப பழக்கிதான் ப்ராப்பரா தான் கொடுப்போம். எங்கள்கிட்ட வாங்கிட்டு போற குட்டி நம்பிக்கையா இருக்கு. நீங்க வளர்க்கலாம், உடனே தீனி போட்டு வளர்க்கலாம், எந்த விதமான கோளாறும் இருக்காது. வளர்ப்புக்காக வாங்கிட்டு போற அந்த மயிலம்பாடி குட்டிகள் எத்தனை மாச குட்டிகளா வாங்கிட்டு போனா நல்லது, இல்ல நீங்க எத்தனை மாச குட்டிகளா வாங்கணும்னு ஒரு அறிவுறுத்துவீங்க? குட்டி வாங்குறது பெருசு இல்ல, வாங்குறது வந்து 3 மாசத்துக்கு கம்மியா வாங்கக்கூடாது. ஏன்னாக்கா அது பால் குடிச்சுக்கிட்டு இருக்கும். குட்டி தரமா வாங்கினோம்னா ஒரு 2 மாசமாவது அந்த தாய்கிட்ட பால் ஊட்டினாதான் அந்த குட்டியை வந்து அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா தான் வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஊட்டு குட்டியை வாங்கிட்டு வந்து அதை திரும்ப தீனி கொடுத்தீங்கன்னா, பால் குடிக்கிற குட்டியை வந்து தீனி இற போட்டு எப்படி கவர்ந்து பண்ண முடியுமா? முடியாது. அதனால ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் ஆகணும்.
3 மாசம் ஆனாதான் நாங்களே வாங்கிட்டு வருவோம். அதுக்கு கீழே உள்ள குட்டியை வாங்க மாட்டோம். ம். காரணம் என்னன்னாக்கா, நீங்க அந்த 3 மாசம் வளர்ந்த குட்டி வந்து தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும். ம். தாய்கிட்டையும் ஊட்டிக்கும் தீனியும் திங்க ஆரம்பிச்சிடும். ம். அப்ப நம்மள்ட்ட வந்து அது தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு கீழே 2 மாசத்த குட்டி 1.5 மாசத்த குட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தீனி எடுக்காது. அதுக்கு பால் போடணும். பால் போட்டு வளர்க்குறதுக்கு வந்து சாத்தியம் இல்லாத விஷயம். அதாவது வீட்டில் ஒரு ஒரு குட்டி 2 குட்டி வளர்க்குறவங்க வீட்டில் மாடு கறக்கும், அந்த பாலை ஏன் ஊற்றணும் அப்படின்ட்டு பால் போட்டு வளர்க்கலாம். ஆனா நம்ம பண்ணையில அது மாதிரி செய்ய முடியாது. அதனால நாங்க அந்த 3 மாசத்துக்கு கீழே அந்த குட்டியை வாங்கிட்டு வர மாட்டோம். ஏன் 3 மாசத்துக்கு மேல வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த குட்டியை தயார் பண்ணாதான் நம்ம பக்குவமா வளர்க்க முடியும். இப்ப மேச்சேரியெல்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசத்த குட்டி வாங்கிட்டு வந்தீங்கன்னா தாராளமா வளர்க்கலாம். அது பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் உங்கள்கிட்ட வளர்ந்தாலே கிட்டத்தட்ட 15 கிலோ வெயிட் கூட ஏறிடும். தாராளமா கன்ஃபார்மா ஏறும். சொல்றது வந்து 3 மாசத்துக்கு மேல உள்ள குட்டியை தான் வாங்கணும். 3 மாசத்துக்கு கீழே உள்ள குட்டி வாங்கினீங்கன்னா எடுக்கப்படாது. சரி, வளர்ப்புக்கு கஷ்டம். இப்ப நான் உங்ககிட்ட பார்த்ததுலயே மேச்சேரி கிடக்கு, மயிலம்பாடி அடிகருப்பு கிடக்கு, நாட்டு செம்மறி கிடக்கு. இதுலயே 3 வெரைட்டியா வச்சிருக்கீங்களே, இதுல எந்த குட்டி பெஸ்டா இருக்கும்? எப்படி? இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வரும். மேச்சேரியெல்லாம் நல்லா, மேச்சேரி நல்லா இதா வரும், வெளிச்சி நல்லா வரும். காரணம் என்னன்னா, வர்றவங்க எங்களுக்கு ஒருத்தர் வந்து மேச்சேரி கேட்பாங்க, ஒருத்தர் வந்து வெளிச்சி தான் வேணுங்குவாங்க, ஒருத்தர் வந்து இல்ல அடிகரசை தான் வேணுங்குவாங்க. அதனாலதான் நாங்க எல்லா குட்டியுமே கலந்து வச்சிருப்போம். அவங்களுக்கு விருப்பப்பட்ட, அதாவது வளர்க்குறவங்க என்ன விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அந்த குட்டியை அப்படியே பிடிச்சி கொடுத்துருவோம். சரிங்க சார். இப்போ வளர்ப்பு குட்டிகள் சேல் பண்றீங்க. இப்ப தீவனம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறுபடுது. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தாண்டிட்டாலே தீவனம் வேற வேற தீவனம் ஆயிருது. இப்ப நீங்க இந்த குட்டிகளுக்கு என்ன மாதிரி தீவனம் போட்டு பழக்கி கையில கொடுக்குறீங்க? பருப்பு வகைகள் போட்டு பழக்கிடுறோம் எல்லாத்தையுமே. சரி. இது வந்து எந்த தீனி போட்டாலும் நம்ம திங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னாக்கா இது வந்து பசும் தீவனம் கிடையாதுல்ல உங்களுக்கு, எல்லாம் பருப்பு வகைகள் தான். அதனால அந்த பருப்பு வகைகள் தின்ன குட்டி நீங்க எங்க கொண்டு போய் எந்த தீவனம் போட்டாலும் திங்க ஆரம்பிச்சிடும். சரி, பருப்பு வகைகள் மட்டுமே போட்டா போதுமா? வேற உலர் தீவனம், பச்சை தீவனம் எதுவும் தேவையில்லையா? இல்ல, அது தேவையில்லை. பருப்பு தீவனம் மட்டும் காலையில சாயங்காலம் 2 வேளை கொடுத்தீங்கனாலே போதும். மத்தியானம் தண்ணி மட்டும் நல்லா பக்குவமா பாத்துக்கணும். 2 நேரம் தீனி கொடுத்தீங்கனாலே தாராளமா குட்டி பெருக்கும். சார், இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ ஆடு வளர்ப்பு தொழில்ல பாதி பேரு நல்ல லாபம் இருக்குன்னு சொல்றாங்க, பாதி பேரு யாரையும் நம்பி போவாதீங்க, நஷ்டமாயிருந்த இந்த தொழில் அப்படின்னு சொல்றாங்க. ஆடு வளர்ப்பு தொழில்ல லாபம் சம்பாதிப்பது எப்படி? ஏதாட்டி எனக்கு டெக்னிக் இருந்தா சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு அந்த காலத்திலே சொல்லுவாங்க, படிச்சு பாலா போறதோட ஆடு மேய்ச்சி ஆளா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதே ஆடு வளர்ப்புல வந்து நஷ்டம் வராது. பராமரிக்கணும். பராமரிப்பு குறைவா இருந்தாதான் நஷ்டம் வரும். ஆடு வாங்கினோம்னா, இப்ப இன்னைக்கு இந்த பட்டியல ஆடு இருக்குன்னா காலையில ஏந்திரிச்சு அந்த பட்டியை சுத்தி பார்ப்போம். எந்த ஆடு என்ன இருக்கு, எது சோர்வா இருக்கு, அந்த ஆட்டுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். அப்ப அந்த ஆடு வந்து நஷ்டம் வராது. உங்களுக்கு ஆட்டை வந்து நம்ம போட்டுவிட்டு இன்னொருத்தரை நம்பி விட்டுட்டு போனீங்கன்னா அது சுத்தப்படாது. நம்ம ஆடு நம்ம வச்சிருக்க ஆளும் நம்பிக்கையான ஆளா இருக்கணும். ஆட்டுக்கு வந்து முறையா பராமரிச்சோம்னா நஷ்டத்துக்கே வேலை கிடையாது. முறையா தான் எல்லாரும் பராமரிக்கணும். முறையா பராமரிக்கிறேன், முறையா வாங்குறேன், முறையா தீவனம் போடுறேன் அப்படின்னு எல்லாருமே கரெக்டா தான் சொல்றாங்க. யாரும் வந்து அதை பால்படுத்தணும்னு அந்த தொழிலை செய்ய மாட்டாங்க. பிறகு ஏன் நஷ்டம் வருது? நீங்க என்ன டெக்னிக்கலா இது பண்றீங்க? சில பேர் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, ஆடு வளர்ப்பாங்க புதுசா, காலையில தீனி வைப்பாங்க. காலையில தீனி வச்சா அது தின்னு செரிமானம் ஆகுறது வந்து மத்தியானம் வரலையும் அது செரிமானம் ஆகணும். உடனே என்ன செய்யும் ஆளுவா, தீனி தின்றுச்ச தொட்டியில தீனி இல்லைன்னு திரும்ப மறுபடியும் தீனியை கொண்டாந்து போட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா தீனி மேல தீனி தின்ன செரிமானத்துக்கான கோளாறு உண்டாயிரும். அதனால காலையில சாயங்காலம் 2 வேளை போட்டாலே போதும். அது ஆடு நல்லா திடமா இருக்கும், செரிமானமும் ஆகும். சரி. அடிக்கடி இது மாதிரி தீனி கொடுக்குற வயசு தான் ஆடு கோளாறு ஆகுறது. சில பேர் பாத்தீங்கன்னா பொழுதுனைக்கு தீனியை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், இறப்பையில கொண்டு வச்சிடும், ஆனா செரிமானம் ஆகாது. பாத்தீங்கன்னா ஆடு செரிமானம் ஆகல, வயிறுக்கு உப்பி இருக்கு அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவாங்க, பல கோளாறு சொல்லுவாங்க. அதனால தீனி வந்து அந்த டயத்துக்கு 8 மணிக்குன்னா 8 மணிக்கு கொடுத்துட்றோம், சாயங்காலம் 5 மணிக்குன்னா 5 மணிக்கு கொடுத்துட்றோம். அந்த டயத்தை ஃபாலோ பண்ணணும், அதான் மெயின். ஆமா, 2 வேளையும். சரிங்க சார். இப்போ நீங்க தீவனம் கொடுக்குறேன் அப்படின்னீங்க, அந்த பருப்பு வகைகள் கொடுக்குறேன்னீங்க, இது வந்து என்ன ரேஷியோல கொடுக்குறீங்க? இப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கிற குட்டிகள் ஒரு 4 மாச குட்டிகள், 5 மாச குட்டிகள் அந்த மாதிரி தான் பாக்குறேன். இதுல என்ன ரேஷியோல கொடுக்குறீங்க? எப்படி போட்டா நமக்கு லாபம்? எப்படி எப்படி படிப்படியா அந்த தீவனத்தை கூட்டுறீங்க? பாத்தீங்கன்னா இப்ப பொடி குட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 மாச குட்டி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 100 கிராம் அளவுக்கு தீனியை போட்டு பழக்கப்படுத்துவோம். சரி. அந்த 100 கிராம் தீனி திங்கிதா என்னன்னு பார்ப்போம். அது தின்றுச்சுன்னா ஒரு 5 நாள் கழிச்சு அதை 150 கிராம் ஆக்குவோம். அப்படியே படிப்படியா தான் ஏத்திட்டு போவோம்.
ம், இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இது 4 மாசம் 5 மாசம் குட்டியெல்லாம் ம், 1/2 கிலோக்கு தீனி திங்க ஆரம்பிச்சிடும். ம். ஒரு நேரத்துக்கு. ஆமா, ஒரு நேரத்துக்கு 1/2 கிலோ தீனி திங்க ஆரம்பிச்சிடும். ம், அது வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோ 35 கிலோ வெயிட் இருக்கும். ம், அதுக்கெல்லாம் அதாவது எடைக்கு தகுந்த மாதிரி நம்ம தீனி கொடுக்கணும். ம். நம்ம எடைக்கு தகுந்த மாதிரினா என்ன கணக்கு சொல்றீங்க? எடைக்குனாக்க இப்போ ஒரு 20 கிலோவில் இருக்குன்னு வச்சுங்க, ம், அதுக்கு ஒரு 150 கிராம் கம்மி இல்லாம 200 கிராம் வரலையும் தீனி கொடுக்கணும். ம், 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 இந்த 30 கிலோவெல்லாம் தாண்டிடுச்சுன்னா ம், இந்த 200 கிராம் தீனியெல்லாம் அதுக்கு கட்டுப்படி ஆகாது. ம், ம், நீங்க வளர்த்தீங்கனாலும் அது தீனி வேணும்ல, அதுக்கு தேவையான சத்து வேணும்ல. ம், அதனால என்ன ஆகும்னா நம்ம தீவனத்தை கூட்டணும். ம். தீவனம் கூட்டையில பார்த்தீங்கன்னா ஒரு 150 கொடுத்தது 300 ஆகும், 300 350 அப்படின்னு ம். பெருக்க பெருக்க குட்டிக்கு பெருக்க 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 நம்ம தீவனத்தினுடைய எடையும் கூட்டிக்கிட்டே போகணும். சரி. 50 50 கிராம சேர்த்துக்கிட்டே போகணும். ஓ, ஒவ்வொரு எடைக்கும் 50, ஆமா 50 ஆமா கிராம் ஏத்திட்டு போகணும். ஆமா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தீனி ஏற்றிட்டு போனாதான் அது குட்டி நல்ல திடமா இருக்கும். சார், இப்போ தீவனம் வந்து ஆட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமா. இப்போ நீங்க இந்த கலப்பு தீவனம் போடுறேன் அப்படின்னீங்க. வர தீவனம் வேற எந்த தீவனமே போடலை அப்படின்னு. ஆமா. இதுல அப்படி என்னதுதான் கலந்துருக்கு சார்? சார் இதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல புண்ணாக்கு கலந்துருக்கும், ம், குச்சி தீவனம் கலந்துருக்கும், ம், சோளம் கலந்துருக்கும், பருத்தி கொட்டை கலந்துருக்கும், ம், பருப்பு கலந்துருக்கும், ம், தட்டைப்பயிர் கலந்துருக்கும், எல்லா வகையான பருப்பு வகைகள் அத்தனையும் கலந்துருக்கும். இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியும், எல்லாமே கலந்த தீவனம் தான் அது. எல்லா பருப்பு வகையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுறோம். ம். இது போட்டாதான் ஆடு. இது போட்டா எல்லாம் ஆடு நல்லா தடாரிக்கமா இருக்கும், நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு. இது எவ்வளவு நாளா போடுறீங்க? எப்படி ரிசல்ட் கிடைக்கும்? இது பாத்தீங்கன்னா இதை நாங்க இப்ப கிட்டத்தட்ட 4-5 வருஷமா போட்டு தான் இருக்கோம். சரி. ரிசல்ட் நல்லா கிடைக்குது. எவ்வளவு மாசத்துக்கு எவ்வளவு எடை? மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு ஆடு 4 கிலோல இருந்து 5-6 கிலோ வெயிட் வரலையும் ஏறுது. ஏறுது. சரி சரி. அப்போ ஆட்டுக்கு ரேஷியோ கணக்குல அந்த ஆடோட எடையை பொறுத்து நீங்க வந்து ஆமா. தீவனத்தை மாத்துறீங்க. தீவனத்தை ஆமா, அந்த ஆடு எடை பெருத்து பெருக்க பெருக்க அதுக்கு பாத்தீங்கன்னா தீவனத்தை நாங்க ஏத்திக்கிட்டே இருப்போம். ம், 50-50 கிராம தீவனத்தை ஏத்திக்கிட்டே இருப்போம். ஆனா தீவனம் பாத்தீங்கன்னா புதியா போட மாட்டோம். இப்ப இதுல 40 உருப்படி இருக்குன்னா 40 உருப்படிக்கு என்ன, ஒரு குட்டிக்கு 300 கிராம்னா அந்த 4 குட்டிக்கு நான் 3 கணக்கு பண்ணி தான் போடுவோம். சரி. அது மாதிரி கணக்கு பண்ணி தான் போடுவோம் வச்சு எல்லாத்தையும் அள்ளி போட்டுற மாட்டோம். சரி சார். இப்போ எப்போ வாங்குறீங்க? எப்போ எத்தனை மாசம் கழிச்சு விற்பனை பண்றீங்க சார்? நாங்க வாங்குறது எங்களுக்கு மாசம் மாசம் குட்டி வந்துகிட்டு தான் இருக்கும். ம். விற்பனை எந்த நேரமும் நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ஒரு குறைஞ்ச லாபத்துல மாத்தி ஆமா விட்டுக்கிட்டே ஆமா இருப்பீங்க. ஆமா, மாத்தி விட்டுருவோம். வளர்ப்பு குட்டி கேட்கறவங்களுக்கு வளர்ப்பு குட்டி கொடுப்போம். 3 மாசம் வளர்ந்துருச்சுனாலே கறி குட்டிக்கு எடுத்துட்டு போவாங்க, கறி குட்டி கொடுப்போம். ம். எல்லாத்துக்குமே இப்ப வந்த வியாபாரி எது எனக்கு இல்லைன்னு போகக்கூடாது. கறி குட்டி வேணுமா வாங்கிக்க, வளர்ப்பு குட்டி வேணுமா வாங்கிக்க, எது வேணுமோ வாங்கிக்க. சரிங்க சார். போன திருப்பு பக்ரீத் குட்டிகள் போட்டிருந்தீங்களே, இப்போ அது இல்லையே? பக்ரீத் குட்டிகள் போட்டோம்னா பக்ரீத் குட்டிகள் இன்னமே தான் அதுக்கு ரெடி ஆகும். பக்ரீத் குட்டிகளும் இருக்கு, வந்துடும். கிடைக்கும் கிடைக்கும். சரிங்க சார். இப்போ வாங்கிட்டு போறவங்க எத்தனை மாசம் வளர்த்து எத்தனை மாசம் வித்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? ஒரு பண்ணையாளர் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க வளர்ப்பு குட்டிகள், அவங்க பாத்தீங்கன்னா முறையா ஒரு 3 மாசம் வளர்த்தாங்கனாலே லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கும். தாராளமா கிடைக்கும். 3 மாசத்துல என்ன சார் லாபம் கிடைக்கும்? 3 மாசத்துல பாத்தீங்கன்னா அவங்க தனியா வளர்த்தாங்கனால 3 மாசத்துலயே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ வெயிட் கூடிடும். சரி. எங்கள்கிட்ட இப்ப 5 கிலோ இருந்துச்சுன்னா 3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட 30 கிலோ குறையாது. 30 கிலோ 35 கிலோ கூட வரும். இன்னைக்கு ஒரு கிலோ வந்து என்ன ரேட்டுக்கு போய்கிட்டு இருக்கு எடை போட்டு கொடுத்தாங்கன்னா? இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 450 ரூபா 460 ரூபா வரலையும் போயிட்டு இருக்கு. ரேட் போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு 15 கிலோ கூட்டிட்டுனா நமக்கு நல்லதுதான். நல்லதுதான் சார். இந்த வளர்ப்பு குட்டி அதுலயும் இந்த செம்மறி குட்டிகள் வளர்த்தா என்ன லாபம் கிடைக்கும் சார்? அதாவது உங்களுக்கு வளர்ப்பு குட்டியிலேயே செம்மறி குட்டியில தான் அதிக லாபம் நீங்க எதிர்பார்க்கலாம். காரணம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 6000 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா அதை ஒரு 3 மாசம் வளர்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட 12,000க்கு கம்மி இல்லாம வித்தரலாம். 13,000 வைக்கும். கணக்கை எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கணக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு குட்டி இப்ப ஒரு 6000 ரூபாய்க்கு இப்ப 450 ரூபாய் எடை ஒரு குட்டி நீர எடை 450 ரூபான்னு கொடுக்குறோம். இப்ப ஒரு 6000 ரூபாய்க்கு குட்டி வாங்கினோம்னு வச்சுக்கோங்க. இந்த குட்டி பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் வளர்த்தீங்கனாலே அது எடையோட பாத்தீங்கன்னா 30 கிலோவுக்கு மேல போயிடும். அதாவது நம்ம வாங்குறது எத்தனை கிலோ இடையில? 5 கிலோ இடையில வாங்குனீங்கன்னா 3 மாசத்துல 30 கிலோவுக்கு மேல வந்துடும். ஒரு மாசத்துக்கு 5 கிலோ வரைக்கும் மாசத்துக்கு கண்டிப்பா 5 கிலோ. ஒரு சில குட்டி 6 கிலோ கூட ஏறும். சரி. வெயிட் ஏறும். அப்ப அதை ஈவன் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும். இப்ப 6000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா இப்ப 6000 ரூபாய்க்கு மேல அந்த லாபம் வித்தரலாம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6750 ரூபாய் கிடைக்கும். ஒரு 5 கிலோ. ரேட் என்ன
இன்னைக்கு ரேட்டு 450 ரூபா. சரி, அப்ப 15 கிலோன்னா 5 கிலோனா 6750 ரூபா வரும். சரி. இதுல பாத்தீங்கன்னா 6750 ரூபாயில 2750 ரூபா இந்த 3 மாசத்துக்கு தீவனம், மெடிசனு, ம், நம்ம பராமரிப்பு செலவு ம். இதுலயே வந்து 2750 ரூபா சரியாயிரும். சரி, ஒரு ஆட்டுக்கு நான் சொல்றேன், சரி, எல்லாத்துக்கும் இல்ல, ஒரு ஆட்டுக்கே 2750 ரூபா 3 மாசத்துக்கு செலவு சொல்றேன். சரி. அதிகமா தான் சொல்றேன். ம், ம், பாத்தீங்கன்னா அதுலயே 4000 ரூபா மிச்சப்படும். ம். அப்ப கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1350 ரூபா ஒரு ஆட்டுல கிடைக்கும் நமக்கு. கவனமா பார்த்தா. கவனமா பார்க்கணும். கவனமா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு ஆட்டுக்கு 1350 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். ம், ம். ஆனா முறையா பராமரிக்கணும். இழப்பு இல்லாம இழப்பு பார்க்கணும். இல்லாம பார்க்கணும். மெயின் காரணம் இழப்பு இல்லாம பார்க்கணும். அதான் மெயின் காரணம். ம், ம். ஆட்டை பார்க்கணும். ஆட்டுல இழப்பு இருக்கக்கூடாது. பராமரிப்பு நல்லா இருக்கணும். பராமரிச்சிருந்தாதான் இந்த லாபத்தை கட்டாயம் எதிர்பார்க்கலாம். 300 குட்டிகள் இருக்கு. அதுல ஒரு 250 குட்டிகள் விற்பனைக்கு தயாரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ம். இப்போ இதெல்லாம் நிறைய பட்டியல தனித்தனியா ரேஞ்சில அடைச்சு போட்டிருக்கீங்க. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து என்ன ரேட் வரைக்கும் இருக்கு? எதுவும் சொல்ல முடியுமா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சும் ஒவ்வொரு சைஸா பிரிச்சு போட்டிருப்போம். ம், நீங்க குட்டி வாங்க வந்தீங்கன்னா இந்த பேஜ்ல உள்ள குட்டி ஒரு ரேட்டு, அந்த பேஜ்ல உள்ள ஒரு குட்டி ஒரு ரேட்டு, ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சிருப்போம். ம், நீங்க வந்த பிறகு நான் இப்ப 6 ரூபான்னு சொல்லிடுவேன். ம். நீங்க 6 ரூபான்னு சொன்னீங்களேன்னு இந்த பேஜ் குட்டியை கேட்பீங்க. ம், அது தர மாட்டான். ம், ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. ம். பாத்தீங்கன்னா சைஸ் வாரியா பிரிச்சிருப்போம். இது இவ்வளவு நாள் குட்டி, இது 3 மாசத்து குட்டி, 4 மாசத்து குட்டி, 4.5 மாசத்து குட்டி அப்படின்னு பிரிச்சிருப்போம். ம். அதனால அதுக்கு தகுந்த விலை தான். நீங்க வந்தீங்கன்னா வந்து நேரடியா பாத்தீங்கன்னா தான் குட்டியோட மதிப்பு தெரியும். சரி, சரி. நான் வந்து இப்ப இதுல சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, 6000 ரூபாங்க, நீங்க வந்து குட்டியை பத்தி இது என்னங்க 6000மா அப்படிங்குவீங்க. ம். நேரடியா பார்த்தாதான், நேரடியா பார்த்து விலை பேசினாதான் அந்த பொருளுக்கோட மதிப்பு தெரியும். சார், இப்போ சந்தையில வாங்குறவங்களுக்கும் உங்ககிட்ட வாங்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? வளர்ப்பாளர்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? கறிக்கடைக்காரங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு சார்? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப சந்தையில வாங்குறவங்களுக்கு எங்கள்கிட்ட அதுக்கு என்ன பெனிஃபிட்னா, சந்தையில வந்து நீங்க குட்டி 10 குட்டி பிடிப்பீங்க. 10 குட்டியில ஒரு குட்டி நோஞ்சாங்குட்டி இருக்கும், ஒரு குட்டி கால் நொண்டி இருக்கும், தெரியாது. ஒன்று கால் காணையா இருக்கும், தெரியாம நீங்க வாங்கிட்டு வந்தீங்க. அவன் வந்து 10னா 10ஐயும் சேர்த்து தான் வைப்பான். ம், எங்கள்கிட்ட அந்த மாதிரி கிடையாது. உங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 குட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பொட்டை குட்டியை கூட இடையில சேர்த்து விட்டுருவாங்க. நீங்க ம், இங்க வந்து பார்த்தா என்னடா நம்ம 10 கிடா வாங்கணும் பொட்டை குட்டி இருக்குன்னு நினைப்பீங்க. ம், இங்க வந்து அது மாதிரி கிடையாது. ம். எங்கள்கிட்ட வந்து முறையா வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு எல்லா தடுப்பூசியும் போட்டு தொட்டி பழகி தீனி திங்க ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க சந்தையில வாங்கிட்டு போனா நேரடியா போனீங்கன்னா தீனி திங்காது, தொட்டியில பழகி இருக்காது. ஏன்டா எங்கள்கிட்ட எல்லாமே பழக்கத்துக்கு வந்துடுது. எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா ரெடி பண்ணி வர்றோம். உங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லை. நீங்க இப்ப சந்தையில வாங்கினா இது எல்லாத்தையுமே நாங்க செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சு எல்லாத்தையுமே பழக்கம். ம். அதுதான் மெயின் ப்ராப்ளமே. உங்களுக்கு ஊசி போடணும், தடுப்பூசி போடணும், பிபிஆர் எல்லாம் செய்யணும். அதுவும் இல்லாம தொட்டியில தீனி திங்க வச்சு பழக்கம் வைக்கணும். ஏன்னாக்கா அது மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது, தலையை கீழே போட்டு மேய்ஞ்சிக்கிட்டே போற பொருள் அது. ம், அது திடீர்னு தொட்டியில நீங்க தீனி போட்டீங்கன்னா எடுக்காது, அது தொட்டிக்கிட்ட கிட்டக்கே வராது. ம். பாத்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் பழகி கொண்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட என்ன மெயின் காரணம்னா எல்லாமே பழக்கிறோம் நாங்க. அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வாங்கிட்டு போனது நீங்க தொட்டியில போட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே போய் தீனியை திங்க, ஆட்டோமேட்டிக்காவே குட்டி நல்லா பெருக்கும். ம். இதுதான் எங்களுக்கும் சந்தைக்கும் உள்ள வித்தியாசம். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னீங்க. உங்க பண்ணை எல்லாத்தையும் சுத்தி காட்டினீங்க. ம். இந்த டைமை ஒதுக்கி எங்களுக்காண்டி இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக நீங்க மெனக்கட்டு வந்து இவ்வளவு தூரம் மெனக்கட்டு எடுத்து கூட வீடியோ போடுறீங்க. உங்களுக்கு தேவையானது இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, விராலிமலை அந்த சைடு உள்ளவங்கலாம் யார் வேணுமோ, வளர்ப்பு குட்டி வேணுமா, கறி குட்டி வேணுமா, எந்த குட்டி வேணுமோ, எந்த டயத்தில் வந்து கேட்டாலும் நாங்கள் விற்பனைக்கு ரெடியாக இருக்குது, வாங்கிட்டு போகலாம்.